என்ன ப்ராப்ளம்னாக்கா, இப்போ கேஸ் வந்து நாங்க புக் பண்ணாக்கா புக் ஆக மாட்டேங்குது. பப்ளிக் உடைய ரிப்போர்ட் இது. என்கிட்ட நான் ஒரு 7, 8 லேடீஸுங்க பேசினாங்க. தம்பி இது மாரி புக் பண்ணாக்கா அந்த நம்பருக்கே போ மாட்டேங்குதுப்பா. அந்த நம்பருக்கே போ மாட்டேங்குது. இப்போ அங்க வார் ஆயிருக்கிறனால வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கு. இவ்வளோ தான் பிரச்சனைம்மா. ஊர்ல இருக்கிற எல்லா எங்க அம்மாங்களும், அக்காங்களும், தங்கச்சிங்களும் இதுதான் பிரச்சனை. வேற எதுவுமே இல்ல. நீங்க நினைக்கிற மாரி இது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இல்ல. இப்ப கேஸுக்கு இப்ப பெட்ரோல் வேற ஏறப்போகுது. தயவுசெய்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அனாவசியமா வண்டி எடுத்துன்னு சுத்தாதீங்க. காலேஜுக்கு போனீங்களா, வந்தீங்களா, பெட்ரோல் சேவ் பண்ணுங்க. வணக்கம். ஜெய் பீம். இன்னைக்கு எதை பத்தி பேசணும்ட்டுன்னு ஆசைப்பட்டுன்னு இருக்கேன்னாக்கா, காலையிலேருந்து ஏகப்பட்ட டென்ஷன் எல்லாருக்கும் பப்ளிக். ஃப்ரம் த மார்னிங் காலையில் ஒரு 9:30 10 o'clockலேருந்து நான் உரிகம் போயிருந்தேன். சரி, அங்கேயும் அந்த கேஸ் ஆஃபீஸ் கிட்ட கொஞ்சம் பேர் க்ரௌடாக இருந்தாங்க. அவங்களும் இதே ப்ராப்ளம் தான். இந்த பக்கம் டவுனுக்கு போனேன், அங்கேயும் அதே தான். நாங்கள் கேஸ் புக் பண்ணால் புக்கே ஆக மாட்டேங்குது. எப்போவுமே அந்த ஆஃபீஸ் நம்பர் இருக்கும், ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஆஃபீஸ்து. அந்த நம்பருக்கு நம்ம ஒரு மிஸ்டு கால் பண்ணாலே நம்ம கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஒரு 1/2 hour 1 hourல வந்து நம்மளது நம்பர் வந்துடும். கேஸ் வில் பி டெலிவரி வித்தின் 1 or 2 daysன்னு வந்துடும். வித்தின் 1 or 2 working daysன்னு வந்துடும். அப்புறம் நம்ம கேஸுடைய பில்லு எவ்வளோன்ட்டு அந்த பில்லோடு சேர்த்து வந்துடும். இப்படி தான் ப்ரொசீஜர். இதுதான் ப்ரொசீஜராக இருந்துச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும். நம்ம அப்படி தான் கேஸ் புக் பண்ணின்னு இருந்தோம். எல்லாருமே சேர்த்து, என்னோட சேர்த்து அப்படி தான் பண்ணின்னு இருந்தோம் இவ்வளோ காலமாக. இப்போது அதே நம்பருக்கு நம்ம மிஸ்டு கால் கொடுத்தாக்கா கால் போக மாட்டேங்குது. சரி, ட்ரை பண்ணி நிறைய பேர் ஃபெட்டப் ஆகிட்டுக்கிறாங்க. எதுக்கு கால் போக மாட்டேங்குதுன்னு கேட்டாக்கா, ஆஃபீஸில் போய் கேட்டாக்கா, இல்லை சர்வர் டவுன் ஆகிட்டுக்குது. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துனே இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, அதுக்கு தான் நான் அதிகமாக சொல்கிறது எல்லாருக்கும், நல்லா நிறைய புக்ஸ் படிங்க, முடிஞ்ச அளவுக்கு படிச்சுன்னே இருங்க. அப்போ எல்லாமே தெரிஞ்சிடும். எப்படி சார் சர்வர் டவுன் ஆகிடும் திடீர்னு? இது அது இல்லை ப்ராப்ளம். இது ப்ராப்ளம் என்னன்னாக்கா, இப்போ ஜனங்க மத்தியில் என்ன குழப்பம் ஆகிட்டுக்குதுனாக்கா, கேஸ் புக் ஆக மாட்டேங்குது. அப்படி புக் பண்ணால் கூட 15 நாள் 20 நாள் ஆகுமாமே கேஸ் வர்றதுக்கு. கேஸுக்கார் சொன்னார். நான் அந்த கேஸ் ஆட்டோவில் எடுத்துன்னு வர்றாரு. அந்த ஆட்டோக்கார் நான் கேட்டாக்கா, கேஸ் எல்லாம் இல்லை, இப்போ கேஸ் எல்லாம் கிடைக்காது, இன்னும் 20 நாள் 25 நாள் ஆகும்னு சொல்கிறாருப்பா. எப்படிப்பான்னு இதுன்ட்டுன்னு சிலர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க இதை பற்றி. சரி, எனக்கு மைண்டு வந்துச்சு, இதை பற்றி நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம ஊருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே தெரியணும். என் மைண்ட் என்னான்ட்டுன்னு நிறைய பேருக்கு தெரியும். என் ஊர் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என் கோலார் தங்கவயல் எனக்கு வந்து வேற எதுவாக இருந்தாலும், எந்த தப்பு நடந்தாலும் அதை டக்குனத்தை சரி பண்ணணுன்னு தான் என் மைண்டு ஃபாஸ்ட்டாக போகும். இது வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மன உடைச்சல் ஆகிட்டுக்கிறாங்க. கேஸ் எல்லாம் எப்படி என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, பசங்களை காத்தால ஸ்கூலுக்கு எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுமே, மதியானம் சாப்பாடு செய்யணுமே, வீட்டுக்காருக்கு சாப்பாடு செஞ்சு குத்து அனுப்பணுமே, ட்ரெயினுக்கு போவாங்களே, ஈவினிங்கில் வருவாங்களே, டீ காஃபி போடணுமே, நைட்டில் அப்பா அம்மா வயசானவங்களுக்கு அவங்க சுத்தண்ணி வச்சு தரணுமே, இது மாதிரி அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது. அது வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னான்ட்டுன்னு. இதை புரிஞ்சுக்கணுன்னு தான் என் ஆசை. எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆகிட்டுக்குதுனாக்கா, கேஸ் புக் பண்ணால் புக் ஆக மாட்டேங்குது, ஏன்னா சைலண்ட் ஆகுதுன்றாங்க. தெரியல அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரிலனாக்கா தெரியல தான். இப்போ அது தெரிவிக்கணும். அதுதான் நம்ம வேலையே, அதுதானே நம்ம தெரிவிக்கணும் தானே. இப்போ ஒட்டுமொத்த கோலார் தங்கவயல் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, எல்லா தாய்மார்களுக்கும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, யாரும் அந்த கேஸ் சிலிண்டர் பற்றி எந்த பயமும் எடுத்துக்காதீங்க. அவங்க சொல்கிற மாதிரி கேஸு கிடைக்காது, புக் ஆகாது, புக் ஆகலை, நேற்றுலேருந்து ட்ரை பண்ணுறோம், காலையிலேருந்து ட்ரை பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எதனால இந்த கேஸ் ப்ராப்ளம் வந்திருக்குனாக்கா, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வார் ஆயின்னு இருக்குது. இது வந்து ஒரு 15 நாளாக வார் ஆயினுக்குது. அது உலக அரசியல், அது பேச எனக்கு விருப்பம் இல்லை, ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு 15 நாளாக ஒரு பெரிய பிரச்சனை ஆயினுக்குது. மிடில் ஈஸ்ட்டுக்கும் இந்த பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்களுக்கெல்லாம் பண்ணின்னு இருக்கிறாங்க. இந்த கேஸுன்றது வந்து எல்லாமே வந்து ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்க தான். இதெல்லாம் நம்மளுக்கு மெயின் சோர்ஸாக வருது வந்து ஆயில் எல்லாம் வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வந்துருந்துச்சு ரொம்ப காலமாக. அங்கே தான் நம்மளுக்கு ஆயிலுங்கெல்லாம் வரும். அப்புறம் நம்ம இப்போ வந்து புது வியாபாரிகளை நம்ம பார்த்துன்னு போயின்னு இருக்கிறோம், அது வேறு சப்ஜெக்ட்டு. அது ஆயின் இருக்கிறனால வந்து இப்போ வந்து கேஸ் புக் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஸ்டாக் இல்லை. இப்போ இவங்களுக்கு ஸ்டாக் இருந்தால் தானே இது பண்ணுவாங்க. ஸ்டாக் இல்லாதனால வந்துட்டு
எல்லாமே வந்து ஓல்டு பண்ணின்னு கம்பெனிஸ்காரங்களே அந்தந்த கம்பெனி பேருங்க வேணாம். நம்ம ஊர்ல இருக்கிறதே வந்து 1, 2, 3 3 கேஸ் தான் இருக்குது நம்ம ஊர்ல இருக்கிறது. இந்த 3 கேஸும் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அவங்க இருந்தா குடுக்க தான் போறாங்க. இல்ல மீன்ஸு அவங்க ஸ்டாக் கம்மியாக்குது. அத வந்து இந்த புக் பண்ணியிருக்கிறவங்களுக்கு டெலிவரி பண்ணணும். அது இதுன்னு கொஞ்சம் பயந்துன்னு அவங்க வந்து இந்த லாகெல்லாம் ஆப் பண்ணி லாக் பண்ணி வச்சாங்கன்னு சொல்ல வச்சிருக்கலாம். இப்போ இப்போ நம்ம கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் தாய்மார்களுக்கும் முக்கியமா இந்த கிச்சனே உலகம் நினைச்சுன்னு வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க பாரு. எல்லாருக்கும் நிறைய ஆம்பளை பசங்களும் இருக்கிறாங்க. ஆனால் மேக்சிமம் லேடிஸுங்க தான். அவங்களுக்கு என்னன்னாக்கா இப்போ கேஸ் சிலிண்டர் இல்லைனாக்கா அவங்களுக்கு வந்து ரொம்ப மன உடைச்சல் ஆகிடும், தூக்கம் கெட்டுடும், எல்லாமே அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகும். ஐயோ வீட்டுக்காருக்கு இது செய்யணும், காத்தால பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், சாயந்தரம் அப்பா அம்மாவுக்கு இது பண்ணு அது பண்ணு. நீங்கள் எந்த வருத்தமும் படாதீங்க. சும்மா ரூமர் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, கேஸ் கிடைக்காது இது கிடைக்காது, அதெல்லாம் சும்மா பேச்சு. இப்போ என்னன்னாக்கா எப்படி நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் அப்படி தான் பேசுவேன் சார். எனக்கு என் ஊர் தான் ஃபஸ்ட்டு. எப்படி என் ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கேஸ் வேணும்னாக்கா ஒரு ஆப் இருக்குது, இந்தியன் ஆயில் ஒன்னுன்ட்டு அந்த ஆப்பு பேர் இந்தியன் ஆயில் ஒன்னுன்ட்டுன்னு. இது நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கின்னு நீங்கள் அந்த கேஸ் ஆஃபீஸ்க்கு எந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஓடிபியெல்லாம் வருமே, அந்த நம்பர்லேயே தான் நீங்கள் இதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி இதிலே நீங்கள் வந்து கேஸை ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். ஆன்லைன்லேயே புக் பண்ணாக்கா 3 to 7 minutesல உங்களுக்கு புக்கிங் ஆகிடும். எல்லாமே வந்துடும், பில்லுலேருந்து எல்லாமே வந்துடும். நீங்கள் போயிட்டு அந்த கம்பெனியில் காட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மூர்த்தி கேஸில் நம்மளது ஒரு அக்கௌண்ட் அங்கே மூர்த்தி கேஸ் இருந்துச்சுன்னா, இப்போ நானே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணேன்னாக்கா எனக்கு அது இதெல்லாம் வந்துச்சு, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துச்சுன்னா நான் எத்தனை போய் காட்டினாக்கா எனக்கு கேஸ் கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் விஷயமா. அம்மாங்களே ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப டென்ஷனாக ஆகாதீங்க. இவ்வளோ தான் விஷயம். அந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கினீங்கனாக்கா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணினீங்கன்னா அது எத்தனை போய் நம்ம காட்டினா சிலிண்டர் கொடுத்துட்டு போகிறாங்க. இவ்வளோ தான் விஷயம். அப்படி இல்லையா ஒரு நாளோ 2 நாளோ லேட் ஆகும், லேட் ஆகலாம். இவ்வளோ தான். மிச்சப்படி வீட்டில் இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற லேடிஸுங்கெல்லாம் வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. எதுக்காக இது டிலே ஆகுதுனாக்கா அங்கே வந்து சண்டாயின்னு இருக்குது, வார் நடந்துன்னு இருக்குது. அந்த வார் வந்து சமாதானமாக முடியணுன்ட்டு நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் தயவுசெய்து ப்ரேயர் பண்ணுங்க. அவங்க குலதெய்வத்தை வேண்டி அந்த சண்டை ஸ்டாப் பண்ணணும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னாக்கா எங்கேயோ ஒரு சண்டைனால ஏகப்பட்ட நாட்டுங்களுக்கு பிரச்சனை. இப்போ நம்ம நாட்டிலே இப்போ கேஸ் பெட்ரோல் சேவ் பண்ணுங்க. நாடு போய் நிற்கிற போக்கு சரியில்லைப்பா. எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாத்தையும் எதை சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கேஸ் யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் கூட உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது, ஆனால் அது உங்களுக்கே தெரியும். சாதாரணமாக ஒரு கேஸ் வந்து ஒரு மாதம் வருதுனாக்கா நீங்கள் தாய்மார்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க, அதை ஒரு 35 நாளோ 40 நாள் இழுத்து பண்ணுறீங்க. நான் குறை சொல்லலை. ஆனால் உலகம் இப்படி போயின்னு இருக்குது. இது போக போக இன்னும் அதிகமாகும். அதனால் நம்ம இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இது பண்ணணும். இப்போ அதில் சப்ஜெக்ட்டு இந்த கேஸுக்காக வந்து நம்ம ஊரில் இருக்கிற நிறைய லேடிஸுங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த டென்ஷனை விட்டுட்டு தயவுசெய்து பீஸ் ஆஃப் மைண்டில் இருங்க. ரொம்ப சிம்பிள். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்தியன் ஆயில் ஒன்னுன்ற ஒரு ஆப்பு டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா எந்த நம்பர் நீங்கள் கேஸ் ஆஃபீஸ் கொடுத்துக்கிறீங்களோ அதே நம்பரில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கனாக்கா மீன்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கனாக்கா உங்கள் பேர் கேட்கும், உங்கள் பேர் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் அட்ரஸ் கேட்கும், அட்ரஸ் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் அதே நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கனாக்கா ரெஜிஸ்டர்டு உங்களுக்கு பில்லு வந்துடும். உங்கள் கேஸுடைய ரேட் இவ்வளோ, இப்போ ஒரு 60 ரூபாய் ஏறிட்டு இருக்குதுன்றாங்க பாருங்க. நம்ம நாட்டில் எந்த பிரச்சனையுமே பண்ணல, ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ 60 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஒரு சிலிண்டர் மேலே. 60 ரூபாய் ஏற்றுக்கு தான். அப்போ 60 ரூபாய்னாக்கா 855 ஒரு 60 பில்லு வரும். அந்த பில்லு நம்ம எத்தனை போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை போய் நம்ம மூர்த்தி கேஸில் நம்ம அந்த பில்லை காட்டினாக்கா நம்மளுக்கு சிலிண்டர் கொடுத்துட்டு போகிறாங்க. இவ்வளோ தான் விஷயம். இதுக்காக வந்து ஊரில் இருக்கிறவங்களாம் டென்ஷனாக வருங்க. அது உலகத்தில் நடக்கிற ப்ராப்ளம்னால இங்கே நடக்குது. அதுதான் என்ன சொல்லுவாங்களே, எங்கேயோ ஆனாக்கா எங்கேயோ அது மாதிரி தான். இப்போ பெட்ரோல் விலையும் ரொம்ப ஷார்ட்லி சக்குன்னு ரேஸ் ஆக போகுது. இதை வந்து பைக் லவர்ஸுங்கெல்லாம் வந்து அனாவசியமாக ஊர் சுற்றுறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்ரோல் சேவ் பண்ணுங்க. சுத்தாதீங்கன்னு சொல்ல வரல நான். கொஞ்சம் பெட்ரோல் கன்சியூம் பண்ணுறதுக்கு பாருங்க. ஏன்னாக்கா இது போகிற போக்கு பார்த்தாக்கா எங்கே போயிட்டு என்ன நடக்கணுன்னே தெரில. உலகம் ரொம்ப வேறு மாதிரி போயிருக்குது. இந்த வீடியோ நான் எதுக்கு சொல்லின்னு இருக்கேன்னா, முழுக்க முக்கியமாக நம்ம தங்கவயலில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் சொல்கிறேன். மன உடைச்சல் ஆகாதீங்க, தைரியமாக இருங்க. கேஸ் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான விஷயம்.
நீங்கள் எந்த ஆஃபீஸ்லனா போயிட்டு நீங்கள் எந்தெந்த ஆஃபீஸில் இருக்கிறீங்களோ அந்த ஆஃபீஸில் புக் பண்ணிட்டு எடுத்துன்னு போயிட்டு ஆஃபீஸில் காட்டினாக்கா சிலிண்டர் கொடுத்துட்டு போகிறாங்க. எல்லாருக்கும் கோடன் இருக்குது. ஃபார் கிச்சன் லிங்க்ஸ் பாரண்டபள்ளியில் கோடன் இருக்குது. நம்ம போயிட்டு அந்த பில்லு கொடுத்தாக்கா கேஸ் எடுத்துக்கோமான்னு கொடுத்துருவாங்க, அவங்க எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே இந்தியன் கேஸில் எடுத்தாக்கா மூர்த்தி கேஸில் அவங்க பக்கத்துலேயே கோடன் இருக்குது, அவங்க கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அது விட்டால் சரவணாக்கு போனாக்கா புலன்ஸ் கட்டி இருக்குது, கேஸ் கொடுத்து இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுக்கெல்லாம் நீங்கள் தலையில் போட்டு குழப்பிக்கின்னு டென்ஷன் ஆகின்னு மன உடைச்சலெல்லாம் ஆகாதீங்க. தயவுசெய்து நீங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. என் ஊரில் இருக்கிற தாய்மார்களும் என் சகோதர சகோதரிகள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஊர் கொஞ்சம் தாக்கு பிடிச்சின்னு இருக்கும். இவ்வளோ தான் விஷயம். தேங்க்யூ. ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா.